அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்காகவும் போட்டித் தேர்வு தகுதி தேர்வுக்கு தயாராகுவோருக்காகவும் 10ஆம் வகுப்பு இயல் 5 இலக்கணத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வினா விடை வகைகள் மற்றும் பொருள்கோள் இதை பற்றி பார்க்க போகிறோம். வினா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டினை குறிக்கும். இந்த 6 வகைப்படும். என்னன்னா அறிவினா, அறியாவினா, ஐயவினா, கொள்ளல் வினா, கொடை வினா, ஏவல் வினா. ஃபர்ஸ்ட் அறிவினா அப்படின்னா எனக்கு ஆன்சர் தெரிஞ்சிருந்தும் எனக்கு இன்னொருத்தவங்களுக்கு அது தெரியுதா அப்படிங்கிறதுக்காக நான் வினவுவதுதான். விடை அறிந்திருந்தும் அவ்விடை பிறருக்கு தெரியுமா என்பதை அறியும் பொருட்டு வினவுவது அறிவினா. இதுக்கு எக்ஸாம்பிள், மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது அப்படின்னு ஆசிரியர் கேட்கறது தான். இப்ப ஆசிரியருக்கு அந்த பாடலோடைய பொருள் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஆனா அது மாணவர்களுக்கு தெரியுதா அப்படிங்கிறதுக்காக அவங்க மாணவர்கள்ட்ட இதோட பொருள் என்னன்னு கேக்குறாங்க. அதனால இது அறிவினா. நெக்ஸ்ட் அறியாவினா. அறியாவினா அப்படின்னா எனக்கு தெரியாது, நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கறது தான் அறியாவினா. தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவுவது அறியாவினா. இதுக்கு ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவர் கேட்டர். அதாவது மாணவருக்கு அந்த பொருள், அந்த பாடலுடைய பொருள் என்னன்னு தெரியல. அதனால ஆசிரியர்கிட்ட போய் இது என்ன பொருள் அறிந்து கொள்வதற்காக அந்த வினாவை கேட்கறது தான் அறியாவினா. நெக்ஸ்ட் ஐயவினா. ஐயவினா அப்படின்னா இது இதுவா அதுவா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வந்துருச்சுன்னா அது அப்ப கேட்கும் போதுதான் ஐயவினா. இது மோஸ்டா இதுவா அதுவா அப்படிங்கிற மாதிரி தான் வரும். பாருங்க, ஐயம் நீங்கி தெளிவு பெறுவதற்காக கேட்கப்படுவது ஐயவினா. இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா அப்படி சொல்லிட்டு இவங்களா இல்ல அவங்க செஞ்சாங்களா அப்படிங்கிற மாதிரி 2 ஆப்ஷன் வந்துடும் இதுல என்று வினவுவதுதான் ஐயவினா. நெக்ஸ்ட் கொள்ளல் வினா. தான் ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு வினவுவதுதான் கொள்ளல் வினா. ஒரு கடையில போயிட்டு ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு கடையில கேட்கறதோ இல்ல நூலகரிடம் கேட்கறதோ, எதுக்கு அவங்க போய் கேட்பாங்க அந்த இடத்துல? அதை வாங்கிக்கிறதுக்காக கேட்பாங்க. அந்த மாதிரி நான் வாங்கிக்கிறதுக்காக கேட்கிற வினா தான் கொள்ளல் வினா. நெக்ஸ்ட் கொடை வினா. கொடை வினானா என்கிட்ட இருக்குது, உங்களுக்கு வேணுமா, அதாவது நான் கொடுக்கறதுக்காக கேட்கிற வினாதான் கொடை வினா. பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டு வினவுவது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு, என்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் 2 படிகள் உள்ளன, உன்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் இருக்கிறதா அப்படின்னா என்ன அர்த்தம்? என்கிட்ட 2 இருக்குது, உன்கிட்ட இருக்குதா? இல்லைன்னா நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதாவது கொடுக்கறதுக்காக வினவுறாங்க. இந்த மாதிரியான வினா கொடை வினா. நெக்ஸ்ட் ஏவல் வினா. ஏவல் வினானா இந்த செயலை செய் அப்படிங்கறத ஒரு வினாவா சொல்றதுதான் ஏவல் வினா. இப்ப வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயா அப்படி சொல்லிட்டு கேக்குறதுதான். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னா, வீட்டு பாடம் செய்தாயா அப்படின்னு கேட்டோம்னா இதுவுமே ஏவல் வினாதான். ஏன்னா இதுல வீட்டு பாடம் செய்தாயா அப்படிங்கறதுல நீ செய்யலன்னா இப்ப செய் அப்படின்னு கட்டளை இடுற மாதிரி வருது. அதனால வீட்டு பாடம் செய்தாயா அப்படிங்கிறதும் ஏவல் வினாதான். நெக்ஸ்ட் விடை. விடை இந்த வினாவுக்கான ஆன்சர். இது 8 வகைப்படும். என்னன்னா சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை, ஏவல் விடை, வினா எதிர் வினாதல் விடை, உற்றது உரைத்தல் விடை, உருவது கூறல் விடை, இனமொழி விடை. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற 3, அதாவது சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை, இந்த 3 வெளிப்படை விடைகள். மீதி இருக்கிற 5மே குறிப்பு விடைகள். இப்போ ஒன்னொன்னா என்னன்னு பார்க்கலாம். சுட்டு விடை அப்படின்னா சுட்டி கூறும் விடை. அதாவது இப்ப எக்ஸாம்பிளுக்கு கடை தெரு எங்குள்ளது அப்படின்றதுக்கு இந்த பக்கம் உள்ளது அப்படின்னு இந்த சைடை நம்ம எப்படி சுட்டி காட்சி சொல்றோம்ல, இதுதான் சுட்டி கூறும் விடை. இதுல அங்குள்ளது, இங்குள்ளது, இது அது இந்த மாதிரியான சொற்கள் வந்துருச்சுனாலே சுட்டு விடை. நெக்ஸ்ட் மறைவிடை. மறைவிடைனா மறுத்து கூறும் விடை. இதை செய் அப்படின்னு சொல்றதுக்கு செய்ய மாட்டேன்,
அந்த மாதிரி ஒரு மறுப்பு தெரிவிக்கிறது தான் வந்துட்டு மறைவிடை. எக்ஸாம்பிளுக்கு கடைக்கு போவாயா அப்படிங்கிற கேள்விக்கு போக மாட்டேன் என்று மறுத்து கூறல். நெக்ஸ்ட் வந்துட்டு நேர்விடை. நேர்விடை அப்படின்னா மறைவிடைக்கு அப்படியே ஆப்போசிட். நீ கடைக்கு போவாயானா சரி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறதுதான். இது வந்துட்டு இன்னொரு பேர் என்னன்னா உடன்பட்டு கூறும் விடை. இப்ப எக்ஸாம்பிளுக்கு கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறுதல். இது மூன்றும் வெளிப்படை விடைகள். இதுக்கப்புறம் வர 5மே குறிப்பு விடைகள். ஏவல் விடை. ஏவல் விடைன்னா நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறத சொல்றதுக்கு பதிலா ஒரு கட்டளையா அதுவே நம்ம சொன்னா எப்படி இருக்கும், அதான் மாட்டேன் என்ற மறுப்பதை ஏவுதலாக கூறும் விடை தான் வந்துட்டு ஏவல் விடை. எக்ஸாம்பிளுக்கு இதை செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் அப்படின்னு சொல்றதுதான் ஏவல் விடை. இப்ப நீயே செய்யனா என்ன அர்த்தம், நான் செய்ய மாட்டேன் அதனால நீங்களே செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றதுதான் அதுல அர்த்தம். அதனால இது வந்துட்டு ஏவல் விடை. நெக்ஸ்ட் வினா எதிர் வினாதல் விடை. வினா எதிர் வினாதல் விடைனா ஒரு வினாவிற்கு விடையா இன்னொரு வினாவே கூறுதல் தான் வந்துட்டு வினா எதிர் வினாதல் விடை. எக்ஸாம்பிளுக்கு என்னுடன் ஊருக்கு வருவாயா அப்படிங்கிற கேள்விக்கு வராமல் இருப்பேனா அப்படிங்கிற விடை சொல்றாங்க. இப்ப வராமல் இருப்பேனா என்ன அர்த்தம், கண்டிப்பா வருவேன் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இப்ப இந்த வினாவுக்கு விடை வந்துட்டு கண்டிப்பா நான் வருவேன் அப்படின்னு சொல்லாம வராமல் இருப்பேனா அப்படின்னு சொல்லி அந்த பொருளை உணர்த்துறாங்க. நெக்ஸ்ட் உற்றது உரைத்தல் விடை. உற்றது உரைத்தல் விடைனா ஒரு வினாவிற்கு ஏற்கனவே நடந்த ஒரு விஷயத்த விடையா சொல்றதுதான். எக்ஸாம்பிளுக்கு நீ விளையாடவில்லையா அப்படின்னா எனக்கு கால் வலிக்கிறது அதனால நான் விளையாட போல அப்படின்னு சொல்றதுதான் உற்றது உரைத்தல் விடை. ஆல்ரெடி எனக்கு வலிக்குது அதனால நான் விளையாட போல அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் உருவது கூறல் விடை அப்படின்னா ஒரு வினாவிற்கு இதுக்கப்புறம் நடக்க போறத விடையா சொல்றது. எக்ஸாம்பிளுக்கு நீ விளையாடவில்லையா அப்படிங்கிறதுக்கு விளையாண்டா கால் வலிக்கும் அதனால நான் விளையாடல, முன்னாடி எனக்கு ஆல்ரெடி கால் வலிக்குது அதனால நான் விளையாட போறேன்னு சொன்னாங்க. இந்த இடத்துல விளையாண்டா எனக்கு கால் வலிக்கும் அதனால நான் விளையாட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இனமொழி விடை. இனமொழி விடைனா ஒரு வினாவிற்கு விடையாக இனமான மற்றொரு விடையை கூறல். அதாவது இப்ப எக்ஸாம்பிளுக்கு உனக்கு கதை எழுத தெரியுமா அப்படின்னு கேட்டதுக்கு கதை எழுதுறா எழுத தெரியும் இல்லைன்னா எழுத தெரியாது அப்படின்னு சொல்லுவான். ஆனா இங்க கட்டுரை எழுத தெரியும் அப்படின்றத சொல்லி எனக்கு கதை எழுத தெரியாது அப்படிங்கிற பொருளை உணர்த்துறாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னா உனக்கு பாட தெரியுமா அப்படிங்கிற கேள்விக்கு எனக்கு ஆட தெரியும் அப்படின்னு சொன்னா இதுவுமே இனமொழி விடைக்கான எக்ஸாம்பிள் தான். நெக்ஸ்ட் பொருள்கோள். பொருள்கோள் அப்படின்னா செய்யுளில் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு சேர்த்தோ மாற்றியோ பொருள் கொள்ளும் முறைக்கு பெயர் தான் பொருள்கோள். பொருள்கோள்னா பொருளை கொள்ளுதல், அவ்வளவுதான். அந்த பொருளை புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த செய்யுள்ள வர வார்த்தைகளையும் சொற்களையும் நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறது தான் வந்துட்டு பொருள்கோள். இந்த பொருள்கோள் வந்துட்டு 8 வகைப்படும். இது என்னென்ன அப்படின்னா ஆற்றிநீர் பொருள்கோள், மொழி மாற்றம் பொருள்கோள், நிரல் நிறை பொருள்கோள், விற்பூட்டு பொருள்கோள், தாப்பிசை பொருள்கோள், அலைமாறி பாப்பு பொருள்கோள், கொண்டுகூட்டு பொருள்கோள், அடிமாறி மாற்று பொருள்கோள் ஆகியன. இவற்றுள் இதுல நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆற்று நீர் பொருள்கோள், நிரல் நிறை பொருள்கோள், கொண்டு கூட்டு பொருள்கோள், இந்த 3 பத்தி தான் நம்ம இந்த டாபிக்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆற்று நீர் பொருள்கோள். ஆற்று நீர் பொருள்கோள்னா இப்ப இந்த பாடல்ல எந்த சொற்களையுமே மாத்தாம அப்படியே நம்ம படிச்சாலே அதோட பொருள் வந்துட்டு புரிஞ்சிடும். பாருங்க, பாடலின் தொடக்கம் முதல் முடிவு வரை ஆற்று நீரின் போக்கை போல நேராகவே பொருள் கொள்ளுமாறு அமைந்ததால் இது ஆற்று நீர் பொருள்கோள். இப்ப ஆற்று நீர் நேரா அப்படியே போயிட்டே இருக்கும். அதே போல நம்ம அப்படியே படிக்க படிக்க அதோட பொருள் நமக்கு புரியுற மாதிரி இருக்கிற பாடல் அப்படியே நம்ம படிச்சாலே பொருள் புரிஞ்சிருச்சுன்னா அதுதான் வந்துட்டு ஆற்று நீர் பொருள்கோள். இதுக்கு நன்னூல்ல கொடுத்திருக்க பாடல் வந்துட்டு மற்றைய நோக்காது அடிதொரும் வான்பொருள் அற்ற ஒழுகும் அது யாற்று புனலே அப்படிங்கிறது தான் இந்த ஆற்று நீர் பொருள்கோளுக்கு நன்னூல்ல கொடுத்திருக்கிற எக்ஸ்பிளனேஷன். இப்ப இந்த பாடல் பாத்தீங்கன்னா
இங்கே சொல்லரும் சூழ்பசும் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கரு இருந்து ஈன்ற மேலலார் செல்வமே போல்தலை நிறுவி தேர்ந்த நூல் கல்வி சேர் மாந்தரின் இறைஞ்சி காய்த்தவே அப்படிங்கிற பாடல்ல என்னன்னா சொல்லரும் அப்படின்னா நெல் பயிர், சூழ் பசும் அப்படின்னா கருவுற்ற பச்சை பாம்போடைய தோற்றம் போல இருக்கிறது. அதாவது இந்த நெல் பயிர் வந்துட்டு கருவுற்ற பச்சை பாம்பின் வடிவம் போல் இருந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு செல்வம் சேர்ந்ததுக்கு அப்புறம், அதாவது கதிர் விட்டதுக்கு அப்புறமேட்டா செல்வம் சேர்ந்த பண்பற்ற மக்கள் ஈன்ற மேலலார் அப்படின்னா சான்றோர்கள் அல்லாதவர், அதாவது ஒழுக்கமற்றவர்கள் போல் தலை நிமிர்ந்து நிற்பது போல் குத்திட்டு நிற்கிறது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா முடிவில் கதிர் முற்றியவுடன் கற்றவர்கள் வணங்குவது போல் வளைந்து காய்க்கிறது அப்படிங்கிறது தான் இந்த பாடலுடைய பொருள். இந்த பாடல்ல வந்துட்டு அப்படியே நம்ம படிக்கவே அதோட பொருள் புரியறனால இது வந்துட்டு ஆற்று நீர் பொருள்கோள். நெக்ஸ்ட் நிரல் நிறை பொருள்கோள். ஒரு செய்யுள்ள சொற்கள் முறை பிறழாமல் நிரல் நிறையா, அதாவது வரிசையாக அமைந்து வருவதுதான் நிரல் நிறை பொருள்கோள். இது வந்துட்டு 2 வகைப்படும். முறை நிரல் நிறை பொருள்கோள், எதிர் நிரல் நிறை பொருள்கோள் அப்படின்னு 2 வகைப்படும். முறை நிரல் நிறை பொருள்கோள் அப்படின்னா இங்க வந்துட்டு செய்யுளில் எழுவாயாக அமையும் சொற்களை அல்லது வினை சொற்களை வரிசையாக நிறுத்தி பொருள் கொள்றனால்தான் இதுக்கு நிரல் நிறை பொருள்கோள். அவை ஏற்கும் பயனிலைகளை அவ்வரிசைப்படியே நிறுத்தி பொருள் கொள்ளுதல். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு அன்பும் மரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இப்ப இங்க பாத்தீங்கன்னா அன்பும் அறனும் அப்படிங்கிறது இல்வாழ்க்கையில இருந்ததுன்னா அதனுடைய விளைவுகளா அந்த இடத்துல பண்பும் பயனும் இருக்கும் அப்படிங்கிறது தான். அப்ப அன்புக்கு விளைவா பண்பும் அறனுக்கு விளைவா பயனும் அப்படிங்கிறத இப்படி நேரா நிறுத்தி பொருள் கொள்ற மாதிரி இருக்கிறதுனால இது முறை நிரல் நிறை பொருள்கோள். நெக்ஸ்ட் எதிர் நிரல் நிறை பொருள்கோள். செய்யுளில் எழுவாய்களை வரிசைப்படுத்தி அவை ஏற்கும் பயனிலைகளை எதிராக கொண்டு பொருள் கொள்ளுதல் தான் எதிர் நிரல் நிறை பொருள்கோள். விலங்கோடு மக்கள் அணையர் இளங்குநூல் கற்றாரோடு ஏனையவர் அப்படிங்கிறத இதுக்கு எக்ஸாம்பிளா கொடுத்துருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா விலங்கு அப்படின்றது கல்லாதவர்னா ஏனையவர், கல்லாதவரை விலங்கோட ஒப்பிடுறாங்க. அதே போல மக்கள் அப்படின்னா கற்றவர்கள் அப்படின்னு சொல்றாங்க இங்க. அதனால் இது விலங்கு அப்படிங்கிற எழுவாய் ஏற்கும் பயனிலையை ஏனையவரும் மக்கள் அப்படிங்கிற எழுவாய் ஏற்கும் பயனிலையான கற்றாரையும் இப்படி மாத்தி கொடுத்துருக்காங்க. ஆப்போசிட்ல இருக்கிறனால இது எதிர் நிரல் நிறை பொருள்கோள். நெக்ஸ்ட் கொண்டு கூட்டு பொருள்கோள். கொண்டு கூட்டு பொருள்கோள்னா ஒரு செய்யுள்ள எல்லா அடிகளும் சிதறி கிடக்கும் சொற்களை நம்ம பொருளுக்கு ஏற்றமாறு நம்மளே அடுக்கி வச்சு பொருள் கொள்றது தான் வந்துட்டு கொண்டு கூட்டு பொருட்கோள். இங்க ஒன்றோடொன்று கூட்டி பொருள் கொள்வதனால இதுக்கு பேரு கொண்டு கூட்டு பொருள்கோள். இந்த பாடலை அப்படியே படிச்சு பொருள் கொண்டோம்னா ஆலமரத்துக்கு மேல குவளை மலர்கள் இருப்பதாகவும் குளத்துல வந்துட்டு ஒரு பெரிய வாளுடைய குரங்கு வந்துட்டு இருக்கிறதாவும் பொருள் வரும். இது வந்துட்டு இந்த பாடலுக்கு பொருத்தமற்றது. இதை வந்துட்டு நம்ம இங்க சிதறி கிடக்கிற வார்த்தைகளை நம்மளா எடுத்து அடுக்கி பார்த்தோம்னா என்ன பொருள் வரும்னா ஆலமரத்துக்கு மேல ஒரு பெரிய வாளுடைய குரங்கு இருக்குது, அதே போல குளத்துல குவளை மலர்கள் மலர்ந்து இருக்குது அப்படின்ற பொருள் கிடைக்கும். இதுதான் இதுக்கான சரியான பொருள். இந்த மாதிரி நம்ம சிதறி கிடக்கும் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு ஒன்றுடன் ஒன்று கூட்டி பொருள் கொள்வது கொண்டு கூட்டு பொருள்கோள். இதுக்கு நன்னூல்ல கொடுத்திருக்க பாடல் வந்துட்டு யாப்படி பலவினும் கோப்புடை மொழிகளை ஏற்புழி இசைப்பது கொண்டு கூட்டே அப்படிங்கிறது தான் வந்துட்டு கொண்டு கூட்டு பொருள்கோளுக்கு நன்னூல்ல கொடுத்திருக்கிற பாடல். இது போலவே எல்லா இயல்களுக்கான இலக்கணமும் நம்ம சேனல்ல இருக்குது. நன்றி, வணக்கம்.